இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 24. புகழ். தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மக்களாக பிறந்தால் புகழுக்குண்டாகிய குணங்களோடு பிறத்தல் வேண்டும். அக்குணங்கள் இல்லாதவர்கள் மக்களாக பிறப்பதை விட பிறவாதிருத்தலே நல்லதாகும் என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கா பாருங்க. மனிதனாக பிறந்தவன் நல்ல குணங்களோடு பிறக்க வேண்டும், புகழ் தோன்ற வேண்டும். அதனால் அப்படி இல்லைன்னா பிறக்காமலே இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாரு. உதாரணம் இதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். தன்னுடைய சொற்பொழிவுகளாலே அவர் மக்களினுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பிவிடக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவ்வளவு அற்புதமான மனிதர். அது மாதிரி தன்னுடைய செய்கைகளையும் நடந்து காண்பித்தார். அப்படி ஒரு மனிதன். அப்போதான் அவர் தான் இதுக்கு உதாரணம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், முதல் உதாரணம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். எல்லா குடிமக்களும் புகழுக்கு காரணமாகும் குணங்களோடு பிறப்பது அரிது. ஏன்னா எல்லாருமே நல்லா பிறப்புது என்று சொல்ல முடியாது, நல்ல குணங்களோடு பிறப்பான் என்று சொல்ல முடியாது. இல்லைன்னா எதுக்கு திருட இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. ஆதலால் பிறப்பால் எல்லாரும் ஒத்தவர்களே. தோன்றுதல் என்பதற்கு தோற்றம் உறுதல் என்று பொருள். கனவில் தோன்றினான், என் நினைவில் தோன்றிக்கொண்டே இருக்கிறான் என்று கூறுவதனை எண்ணி பார்க்க வேண்டும். யார் கனவில் தோன்றினாலும், யார் நினைவில் தோன்றினாலும், யார் கண்முன்பு தோன்றினாலும் புகழப்படும் நிலையில் தோன்றுதல் வேண்டும். அந்நிலை பெற தோற்றம் காண்பாரோடு தொடர்பு உடையாரும், தோன்றுகின்றவர்களாலே நலம் பெற்றும், தோன்றுவார் நன்றிக்கு உரியவராய் விளங்கியும் இருத்தல் வேண்டும். அவர்கள்தான் புகழுக்கு உரியவர்கள். அவ்வாறு அன்றி உளதே உருவம் தோற்றம் உற்றவுடன் ஐயோ பாவி, கொலைஞன், வஞ்சகன், பேயன் என்று எண்ணுமாறு தோன்றுபவர் புகழோடு தோன்றாதவர்கள். எனவே நனவிலும் கனவிலும் நேரில் தோன்றும்போது பிறரால் புகழப்படுமாறு தோன்றுக, அன்றே நீ அவ்வாறு தோன்றாமல் இருப்பதே மேல் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இதுபோலவே நான் இப்போ சொன்னேன் பாருங்க, இதைத்தாங்க அவர் 1 அடியிலே அடின்னு அடிச்சிருக்காரு. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இதுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவரினுடைய மிகப்பெரிய உன்னதமான சான்று. அனை தோன்றி புகழோடு தோன்றுக, அத்தின்றில் தோன்றாமை, அத்தில்லாமல் தோன்றாமல் நன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ அற்புதமாக. அடுத்து இந்த புத்தகத்தை இன்றோடு முடித்து விடுகிறேன். வனவாசத்தை. அதாவது வனவாசம் அவன் கோவைக்கு புறப்பட்டு சென்றான். அங்கே இதில் இருந்து என்ன செஞ்சான், அங்கே இப்படியே இருந்துட்டு கடைசியில் கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு சென்றார். சேலத்தில் வேலையை முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு சென்றார். கோயம்புத்தூரில் தான் அவருக்கு அப்போ கலைஞர் கருணாநிதியும் அங்கே இருக்கார். ஏன்னா அவர் மந்திரிகுமாரிக்கு கதை எழுதிட்டு இருக்கார்ல. அதனால் அவர் என்ன செஞ்சார்னா சொல்லிட்டு புறப்பட்டு போகிறாரு. இந்த மாதிரி நான் கோவைக்கு போகிறேன். கோவை சென்ட்ரல் தியேட்டருக்கு தான் ஜூபிடர் பிக்சர்ஸ் இருந்திருக்கு. அந்த ஜூபிடர் பிக்சர்ஸில் அவர் என்ன செஞ்சுருக்காரு, அந்த ஜூபிடர் பிக்சர்ஸில் அவர் வேலை கேட்டிருக்காரு. அங்கே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஜூபிடர் பிக்சர்ஸை நடத்தி கொண்டிருந்தவர் 10 நாள் கழித்து வர சொன்னாராம். அதனால் என்ன செஞ்சார், எந்த மாதிரி வேலை எதிர்பார்க்கிறேன் என்று கேட்டிருக்காரு. அருமையாக கதை எழுதுவேன், அற்புதமாக வசனம் எழுதுவேன் என்கிறார். அப்போ பாடத் தெரியுமா, பாட்டு எழுத தெரியுமா என்றார். எழுதுவேனே என்றாராம் கவிஞர் கண்ணதாசன். பாருங்கள் எப்படிலாம் வர்றாருன்னு பாருங்கள் அவருடைய இது. அதுக்கடுத்து என்ன செஞ்சுருக்காரு, திரைப்படத்துக்கு முதல் பாட்டு பிறந்தது. சரி, இந்த படத்திற்கு பாட்டு எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னது, கலங்காதீர் மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே
இந்த பாட்டு படத்திற்காக மட்டும் எழுதியதல்ல, அவன் தனக்கே சொல்லிக்கொண்ட ஆறுதலாகும். பாட்டுக்கு 100 ரூபாய். ஒரு பாட்டு எழுதுனதுக்கு 100 ரூபா கொடுத்தாங்க ஜூபிடர் பிக்சர்ஸில். அன்று 2வது பாட்டு எழுதியாக வேண்டும். 3வது பாட்டு 4வது பாட்டுக்கள் நகர்ந்தன. மாடர்ன் தியேட்டர்ஸிலிருந்து தந்தி உடனே புறப்பட்டு வந்தது. அங்கே பாருங்க, மறுபடியும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தந்தி வந்துருச்சு. என்ன, நீங்கள் வந்து எழுதி ஜூபிடர் பிக்சர்ஸில் எல்லா பாடல்களும் எழுதி முடித்து விட்டு பணத்தை கையிலே வாங்கி கொண்டு சேலம் சென்றார். அங்கே திகம்பர சாம்பியார்னு ஒரு படம் இருந்திருக்கு. அந்த படத்துக்கு 2 பாடல்கள் எழுதினாராம். பாட்டுக்கு 300 ரூபாய் என்று அங்கே பணத்தை வாங்கி கொண்டார். அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் இப்போ பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாருங்க. இவருடைய புகழ் வந்து இனிதான் புகழ் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்னா, அங்கே அவர் வாழ்க்கையில் அதுக்கடுத்து அங்கேருந்து மறுபடியும் பாட்டு எழுதி முடித்து கோவைக்கு திரும்புகிறார். அங்கேதான் அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத விபத்து ஏற்பட்டது. என்ன விபத்து? வேற ஒன்றும் இல்லை. சேலத்திலும் கோவையிலும் சந்தித்த அந்த பெண் அங்கே வந்து கொண்டிருந்தார். அவளது தாயும் கூட வந்திருந்தார். அவளுக்கு பின்னால் ஒரு சரித்திரமே இருந்திருக்கிறது. இது இவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளால் புகழிழந்தோர் பலர், அவரில் இவரும் ஒருவர். அந்த மாதிரி அந்த இதுக்கும் கொஞ்சம் அடிமையாயிட்டார். அதனால் அதில் கொஞ்சம் பொருளை எவ்வளோ ஏன் பண்ணிட்டு வந்தாரோ அதுக்கப்புறம் அவள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்து கொண்டாருன்னு வைங்களேன். அதுதான் வருது. அதுக்கப்புறம் திரு சா கணேசனின் சொந்த அத்தையே அவனை சுவீகரமாக எடுத்துக்கொண்ட தாயாவார். சா கணேசன் ஒரு கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். கம்பனினுடைய கவிதையை அவர் தான் தலைவர். கம்பன் மன்றத்துக்கு அவர் தான் தலைவர். அவருடைய அத்தை தான் இவரை சுவீகாரம் எடுத்துக்கொண்டாங்க. இதற்கிடையில் மந்திரிமாரி படத்தை வெற்றிகரமாக முடித்து மாடர்ன் தியேட்டர்ஸ்களை விடைபெற்று கொண்டு அவருடைய நண்பர் இப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னையில் குடியேறியிருந்தார். அவரை பார்க்க சென்றார். கட்டி தழுவினார். 2 பேரும் நண்பர்கள் அல்லவா. அவர் வந்து 500 எடுத்த உடனே 500 ரூபா சம்பளம்ல. அவர் மறக்க முடியுமா அவரை? அதாவது சில சொல்கிறாங்க இவர் வந்து அரசியலில் தாங்க சம்பாதிச்சாருன்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. அரசியலில் சம்பாதிக்கிறது என்றது அது உண்மை, எல்லாரும் தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் கலைஞரும் சரி, அறிஞர் அண்ணாவும் சரி. அறிஞர் அண்ணா நல்ல தம்பிக்கு படம் எழுதி சம்பாதிச்சார். கதை வசனம் எழுதி, வேலைக்காரிக்கு கதை வசனம் எழுதி சம்பாதிச்சார். இப்படி இவருமே கலைஞருமே என்ன செஞ்சுருக்காரு, இப்படி மந்திரிகுமாரி இப்படி போன்ற படங்களுக்கு பணம் எடுத்த உடனே மாடர்ன் அரசில் ஒரு 500 ரூபாய்க்கு சம்பளம். அப்போ 500 ரூபாய்னா 50 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு சமம். அதை வாங்கிக்கிட்டு செஞ்சிருக்கு. அப்போ என்ன எப்படி இருந்திருக்காருன்னு பாருங்கள். வாழ்க்கையில் சும்மா வந்து அரசியலுக்கு வரலைங்க. சும்மா மனிதன் வந்து சிந்திக்க வேண்டுங்க. எவனாவது சும்மா இப்போ நானே போகிறேன், நான் அரசியல் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஏதாவது நான் புத்தகமாக எழுதிட்டேங்க, நான் ஒரு கலைஞர் தாங்க, என்னை அரசியலுக்கு எடுத்துக்கிறேங்கன்னு நான் போய் பேசுகிறேன், என்னை ஏற்றுக்குருவாங்களா? அது கிடையாதுங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு வரன்முறை இருக்கணும். அதை பார்த்து தான் அவங்க மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாருங்க. அவனுக்கு திருமணம் முடித்து சில மாதங்கள் தான் ஆகியிருந்துச்சு. இவருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சுங்க. மறுபடியும் சில ஆண்டுகள் தான் திருமணம் முடிஞ்சு ஆச்சு. அப்புறம் மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா, அவர் கவிஞர் கண்ணதாசன் அதாவது அண்ணாதுரை ஒருவர் தான் தாக்குதல்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியினையும் நாக்கடைக்கு பேசுகின்ற வன்மையும் பெற்றிருந்தார். அப்போ என்ன, இந்த இவர் பிரிஞ்சிட்டார்ல, நம்ம பெரியாரை விட்டு பிரிஞ்ச விட தான் அவருக்கு அந்த ஒரு அமைதி வந்து எல்லாரும் குதித்து எழுதுவாங்கல்ல. இவர் அப்படி செய்யலை. அவர் கண்ணீர் விட்டார். பெரியாருனால தான் நம்ம முன்னேறணும் அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு நம்ம அவரை விட்டு பிரிஞ்சிட்டேமேனு வருத்தப்படார் ரொம்ப. வேணாம் ரீசன், நம்ம வந்து அரசியலில் பங்கு கொள்ளணும்னு சொல்கிறோம். அவர் வேணாம் இப்படி ஏற்றுட்டே நிற்போம் சொன்னால் அப்போ எழுத்துட்டு எப்படிங்க சாதிக்க முடியும்? அதனால தான் அப்போ அவர் ரத்தின தீபம் என்ற படம் ஏற்கனவே வங்காள மொழியில் எடுக்கப்பட்டதாகும். ரத்தின தீபத்தை தமிழில் எழுதி முடித்தார். இங்கே வங்காளத்துக்கு கல்கத்தா சென்றார். வங்காளத்திற்கு சென்று அங்கும் இவருடைய கெட்ட வழக்கங்கள் தொடர்ந்தன. அதோடு சம்பாதிக்கவும் சென்றார். அந்த படத்தை வந்து தமிழ்லேயே அப்படியே மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. அப்புறம் சேலத்திற்கு மறுபடியும் வந்தார். சர்வாதிகாரி, கல்யாணி 2 படங்களுக்கு 6 பாடல்கள் எழுதினார். ரூபாய் 3000 கையிலே வாங்கி கொண்டார். தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் அவரே எழுதட்டும் என்று டிஆர்எஸ், அதாவது அந்த உரிமையாளர் இருக்காங்க, அவர் சொல்லிவிட்டார்.
சேலத்திற்கு போய் பாட்டு எழுத வேண்டியது, கிடைத்த பணத்தை கொண்டு சென்னையிலே வாழ வேண்டியது. இப்படியே ஓடிய ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இப்படியே ஓடிடுச்சு. அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாருன்னா, அவருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி இப்போ திருப்பங்கள் நிறைய பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டாருங்க. பாடலில் தான் அவர் அப்போ தான் திரைப்பட பாடலுக்கு பழைய அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லையில் என்ன சொல்கிறாரு, நான் கிறுக்கி வைத்திருந்த சில பாடல்களை ஏற்கனவே நான் போய் கொடுத்து காமிச்சேன். அதுக்கு அவங்க யாருமே ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் ஒரு பாடல்னு நீலாம் வந்திருக்கிய அசிங்கப்படுத்தினாங்க. அந்த பாடல்களைத்தான் பாசமலர் பாகப்பிரிவினை, அப்புறம் பாலும் பலமும், இந்த படங்களிலே கொண்டு போக அந்த பாடல்கள் வெற்றிகரமாக முடிந்தது. இப்போவும் நம்ம ரசிக்கிறோம்ல, பாலும் பலமும், பார்த்தார் பசி தீரும், பாகப்பிரிவினை, அதெல்லாம் என்ன அற்புதமான பாடல்ல. அதுக்கு தோதா இசையமைக்கிறதுக்கு எம்எஸ்வி வந்தார். அப்படி வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் தென்றல் பிறந்தது என்றே சொல்லலாம். அவர் வாழ்க்கையில் தென்றல் பிறந்தது. முதல்ல தென்றல் நழுவியது, இப்போ தென்றல் பிறந்தது என்று சொல்லலாம். அவ்வளவு அற்புதமாக அவர் எழுதியிருக்கிறாரு. இப்படி எழுதிய அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றங்கள் இருந்து கொண்டே இருந்தன. ஆனால் அவர் சில விஷயங்களில் இப்போ திருமணமும் ஆயிடுச்சு. அவருக்கு சுபியாரம் எடுத்தவுடனே அப்புறம் திருமணமும் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இனிமேல் அவருடைய வாழ்க்கை நல்ல விதமாக தான் இருந்து கடைசியிலே அமெரிக்கா செல்லும்போது தான் அவருக்கு, அதாவது சில போதைப்பொருளுக்கு அடிமையாயிட்டார். அதை நிறுத்தின உடனே அமெரிக்காவில் அவருக்கு இது வந்துருச்சு. அதுலேருந்து அதான் அவருடைய கடைசி அத்தியாயம்ங்க. இனிமேல் இதோட நான் கவிஞர் கண்ணதாசனினுடைய வனவாசத்தை முடித்து கொள்கிறேன். இனிமேல் அவருடைய இதுவும் இருக்குது. அதாவது அவர் என்ன எழுதியிருக்காரு, நான் செஞ்சது மாதிரி நீங்களும் செய்ய வேண்டாம். நான் சில தவறுகள் செஞ்சு விட்டேன், அந்த மாதிரி தவறுகள் செய்ய வேண்டாம். ஏன் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதையை சொல்லியிருக்கிறார்ல, அது மாதிரி அவர் சொல்கிறாருங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதனால் இனிமேல் தயவு செய்து, அதாவது திருமண மாணவ செல்வங்கள் வேண்டாம். திருமண மாணவர்கள் கவிஞர் கண்ணதாசனினுடைய வனவாசம் என்ற நூலை படித்து பார்த்தால் உங்களில் நாமும் இந்த மாதிரி முன்னேற்றம் அடைய வேண்டும். கவிதை எழுத வேண்டும் இல்லை, எந்த தொழிலை செஞ்சாலும் கடின உழைப்பு தேவை, முயற்சி தேவை. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதல் மெய்வருத்த கூடிதரும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அந்த மாதிரி கடின உழைப்பும் தொடர் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் எவனும் வெற்றி பெறலாம் என்பதை நினைத்து கொண்டு தாங்கள் எல்லாரும் வழி நடக்கும் கண்ணதாசன் வழியை நடக்கவும், ஆனால் கண்ணதாசன் போல மற்ற பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் பெரிய தொழிலதிபராக, பெரிய செல்வந்தராக ஆகியிருப்பார். அவர் இப்போ ஏன்னா அந்த காலத்தில் பாட்டுக்கு 300 ரூபாய் என்னாச்சு, கலைஞருக்கே 500 ரூபா தான் கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த ஒரு படத்துக்கு. அந்த அளவுக்கு செல்வார்கள். கலைஞரும் அவரும் ரொம்ப திக்காக இருந்திருக்காருங்க, அப்புறம் தான் பிரிஞ்சிருக்காரு, அது வேற, அதை பற்றி நம்ம பேசணும்னா. ஆனால் கவிஞர் கண்ணதாசனினுடைய பாட்டை தினந்தோறும் நான் ஒரு அரை மணி நேரம் கேட்காமல் படுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு எழுதக்கூடிய நான் அந்த இசையையும் ரசிப்பேன், அதோடு அவருடைய கவிதையையும் ரசிப்பேன். அப்படி கவிஞர் கண்ணதாசனினுடைய வனவாசத்தை வாங்கி படியுங்கள். அடுத்து ஒரு நூலையும் சொல்லுவேன், திருக்குறளையும் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.